Hi friends, welcome back to Jayanthi kitchen. இன்னைக்கு ஜெயந்தி கிச்சன்ல கேரட் கீர் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். கேரட் ரொம்ப உடம்புக்கு நல்லது, முக்கியமா கண்களுக்கு ரொம்ப நல்லது. இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கு. சின்ன பசங்க கேரட் சாப்பிடணும் அப்படினா அடம் பிடிப்பாங்க. கேரட் கீரா செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க கேரட் கீர் செய்யறதுக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: பால், கேரட், சர்க்கரை, ஏலக்காய் தூள், பாதாம், பிஸ்தா, முந்திரி, குங்குமப்பூ. வாங்க கேரட் கீர் செய்யறதுக்கு போகலாம். இப்போ ஒரு குக்கரில் கேரட் எடுத்து போட்டுக்கலாம். கேரட் முழுகிறவருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 விசில் வரணும். வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாங்க. 2 விசில் வந்துச்சுங்க. பால் காய்ச்சிக்கலாங்க. பால் இப்போ நல்லா கொதி வரணும். பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பாலை இறக்கி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் போட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சுகரும் ஏலக்காவும் பொடி செஞ்சிட்டோம். அதுக்கடுத்தது கேரட் போடணுங்க. கேரட் வேக வச்ச தண்ணியும் இதுலேயே ஊற்றிடலாம். இப்போ மறுபடியும் இதை கிரைண்ட் பண்ணிட்டு வரணுங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் கேரட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வரட்டுங்க. கொதிக்குது. கேரட் பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. கேரட்டில் நிறைய சத்து இருக்குது. எலும்புகள் வலுவடைகிறதுக்கு கேரட் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். சருமத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு உதவும். இதில் பார்த்தீங்கன்னா கரோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குது. இது கேன்சர் வராமல் பாதுகாக்கும். பீட்டா கரோட்டின் அப்படின்னு ஒரு சத்து இருக்குங்க இதில். இது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. கேன்சர் நோயாளிக்கு கீமோதெரப்பி கொடுக்கும்போது இந்த கேரட் ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இது உடம்புக்கு ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆரம்ப நிலை கேன்சர் இருக்கிறவங்களுக்கு நல்ல அருமருந்தாக இது நல்லா வேலை செய்யும். உடம்புல உள்ள ரத்தம் சுத்தமாவதற்கு வாரத்தில் 2 முறை கேரட் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேரட் நல்லா கொதிச்சிருச்சு. கேரட் பால். அடுத்தது பாதாம் பிஸ்தா போடுறேங்க. முந்திரியை வறுத்து வச்சுருக்கேங்க. முந்திரியை சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கூல் பண்ணி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாங்க. ஏன்னா சில்லுன்னு இருந்தால் தான் அதனோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாகவும் நல்லாயிருக்கும். ஆனால் சில்லுன்னு இருந்தால் இன்னும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க. நம்ம கூல் பண்ணிடலாங்க. ரொம்ப அருமையான ஆரோக்கியமான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ் ஒரு ட்ரிங்க் மாதிரி, பாதாம் பால் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்லா சில்லுன்னு வச்சு குடித்தோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஜெயந்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய சுவை ஆரம்பம்.